எதிர்க்கட்சிகளை புறக்கணித்திருக்கிறார்கள் மக்கள் என்பதும் இத்தகைய செய்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சதவீத அடிப்படையில் எல்லா இடங்களிலும். இன்னொன்று, பொருளாதார முக்கியமும் சரித்திர முக்கியமும் வாய்ந்த வெற்றி இது. ஏனென்றால் உலகத்திலேயே எந்த பிரதமரும் எடுக்க முடியாத ஒரு துணிச்சலான முடிவை பிரதமர் அவர்கள் எடுத்தார்கள். அது என்ன என்றால், கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கை, 500,000 மதிப்பு இழக்கும் நடவடிக்கை. இதற்கு பின்பு நடந்த அத்தனை உள்ளாட்சி தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரிசா, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா சிவசேனாய் பிரிந்த பின்பும் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றோம். இன்று 5 மாநில தேர்தல்களிலும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இந்த தேசத்தின் மக்கள் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் முடிவுக்கு முற்றிலுமாக ஒத்துழைத்து அவர் பால் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இந்த வெற்றி மூலம் பாரத தேசத்தின் மக்கள் எதிர்க்கட்சிகளுக்கு அரைந்தால் போல் கொடுத்திருக்கிறார்கள். இல்ல இன்னும் முழுமையா வரல. ஆனா கூட கோவால பாத்தீங்கன்னா கட்சியில் உள்ள சில பிரச்சனைகள் இருந்தது. அங்கே கட்சியில் சில பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த போது கூட அவர்கள் பக்கத்திற்கு பக்கம் வந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே அதையும் நான் வெற்றி என்று தான் சொல்வேன். வாக்கு சதவீத மணிப்பூரிலே கூட ஒரு இடம் கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்று அங்கே ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை இடங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் என்ன சொன்னீங்க? தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் சின்ன மாநிலங்களை பற்றியெல்லாம் விட்டுருவோம், உத்தரப்பிரதேசத்தில் பெரும் வெற்றி தான் இந்த வெற்றியின் அடையாளம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அந்த வெற்றியின் அடையாளத்தை இரட்டிப்பாக பெற்றாகிவிட்டது. ஆரம்பத்தில் எல்லா விமர்சகர்களும் 5 மாநில தேர்தல் என்று இருந்தாலும் உத்தரப்பிரதேச முடிவுதான் இந்த வெற்றியின் குறியீடாக எடுத்துக்கொள்ளப்படும் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பார்த்தால் வெற்றியின் குறியீடு ஏற்கனவே கிடைத்து விட்டது. மிச்சமெல்லாம் அது எந்த அளவிற்கு முடிவுகள் முழுவதுமாக வெளிவருகிறது என்பதை பார்ப்போம். ஆனால் எல்லா இடங்களிலும் ஏதோ கருப்பு பண ஒழிப்பிற்கு பின்பு பாஜக நடுத்தெருவில் நிற்கும் என்று சொன்னார்கள், புறக்கணிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள், புறந்தள்ளப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் மீறி மக்கள் ஒற்றுமையாக வாக்களித்து வெற்றியை தந்திருக்கிறார்கள். இதே வெற்றி, இந்த வெற்றியின் உற்சாகத்தோட தமிழகத்திலும் நாங்கள் உள்ளாட்சி தேர்தலையும் சந்திப்போம், ஆர்கே நகர் தேர்தலையும் நாங்கள் சந்திப்போம். நிச்சயமாக இது முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, ராஜ்யசபையில் நாம் மக்களவையில் அறுதி பெரும்பான்மை இருப்பதனால் பல மசோதாக்களை மக்களவையில் நிறைவேற்றப்படுவது மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட முடியாமல் காங்கிரஸ் இப்படிப்பட்ட தங்களிடம் அதிக எண்ணிக்கை இருக்கிறது என்பதை வைத்து மட்டுமே எதிர்க்கட்சிகள், இன்னும் நீங்கள் சொல்ல போனால் மக்களவையை விட மாநிலங்களவையில் தான் கூச்சல் குழப்பம் அதிகமாக நிலவிக் கொண்டிருந்தது. இன்று உத்தரப்பிரதேச மக்கள் ஒற்றுமையுடன் வாக்களித்து அறுதி பெரும்பான்மையோடு அதிகம் கொடுத்திருப்பது, அங்கே சட்டமன்றத்தில் அதிக எம்எல்ஏக்கள் என்ற கருத்தை விட ராஜ்யசபையில் மாநிலங்களவையில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று வரும்பொழுது மாநிலங்களவையிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகரிக்கும் பொழுது அது இன்னும் மக்கள் நல திட்டங்களை எதிர்ப்புகள் இல்லாமல் கொண்டு வருவதற்கு இன்னும் உதவியாக இருக்கும் என்பது எனது கருத்து. பாஜகவின் அணுகுமுறை என்றுமே நேர்மையான அணுகுமுறை தான். நேர்மையான அணுகுமுறை, கடுமையான உழைக்கும் அணுகுமுறை. ஆக திராவிட கட்சிகளை புறந்தள்ளிவிட்டு மக்கள் இன்று வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கும் சூழ்நிலையில் அந்த மனநிலையை நாங்கள் எங்களது நேர்மைத்தன்மை எடுத்து சொல்லி, ஏனென்றால் 1967 பின்பு தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊழலான நிர்வாகம், ஊழல் நிறைந்த நிர்வாகம். இந்த ஊழலான நிர்வாகம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதே போல ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழகத்தில் கொடுக்க முடியும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் தான் கொடுக்க முடியும் என்பதை நாங்கள் வலிமையாகவே மக்களிடம் எடுத்துச் செல்வோம். அதுபோல வளர்ச்சி திட்டங்களையும் நாங்கள் எடுத்துச் செல்வோம்.
அதாவது நாங்கள் எங்கள் கட்சியை பொறுத்தமட்டில் சமீபத்தில் அந்த எந்த இடைத்தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கவில்லை. பல கட்சிகள் பல காரணங்களை சொல்லி, எங்களுக்கும் தெரியும் ஆளும் கட்சியின் பலம் இருக்கும், திராவிட கட்சிகள் எந்த அளவிற்கு இடைத்தேர்தலை அணுகுவார்கள் என்றெல்லாம் தெரியும். ஆனாலும் நாங்கள் துணிச்சலாக சமீபத்தில் நடந்த 3 இடைத்தேர்தலை கூட நாங்கள் சந்தித்தோம். அந்த வகையில் நாங்கள் சந்திக்கலாம் என்று இருக்கிறோம். நிர்வாகம் மூலமாக எந்த அளவிற்கு அதை நாங்கள் எடுத்துச் செல்கிறோம் என்பதை எல்லாம் இன்று மாலை எங்களுக்கு சென்னை சார்ந்த சகோதரர்கள் கூட்டம் இருக்கிறது. அதற்கு பின்பு மாநில நிர்வாகிகள் கூட்டம் இருக்கிறது. எங்களுக்கு தேர்தல் பணிக்குழு என்று ஒன்று இருக்கிறது. இவற்றை மத்திய எங்களது பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஒரு கூட்டு முயற்சியாக மேற்கொண்டு இதற்கு என்று ஒரு திட்டமிடலோடு நாங்கள் ஆர்கே நகருக்குள் செல்வோம். அது எப்படி செல்ல போகிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். மீனவர் பிரச்சனைக்கு வந்து பாஜக ஆட்சி வந்தா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொன்னீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, இப்ப அந்த மாதிரி சம்பவம் இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? 2.5 வருஷமா சுட்டுக் கொல்லப்படல. அதான் அப்படி இல்ல, உடனே அப்படி கேட்காதுங்க. 2.5 வருஷமா நடக்கல. நேற்று 78 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5 மீனவர்கள் தூக்கு கயிற்றுக்கு பக்கத்துல இருந்து விடுவிச்சாங்களா இல்லையா?